இப்போ நான் 1 லட்ச ரூபா அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இப்போ அது 50 ரூபாய்க்கு வந்திருக்குன்னா அந்த இடத்துல நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு 1 லட்ச ரூபா இருந்தால் தான் என்னோட ஆவரேஜ் பை பிரைஸ் வில் கம் க்ளோஸ் டு 75 rupees. அப்போ 75 ரூபாய்க்கு மேலே போனால் தான் I'll see some profit. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். பங்குச்சந்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருந்து, டைம் இருந்து, ஃபினான்ஷியல் பேக்கப் இருந்ததுன்னா இது மூணுமே எனக்கு இருக்கு அப்படின்னா ப்ராபபிலி கேன் ட்ரை டைரக்ட்லி. மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஒரு 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வரும்போது யூ ஷுட் ஹாவ் தட் கட்ஸ். ஒன்று கட்ஸ் இருக்கணும். செகண்டு 100லேருந்து 50க்கு வரும்போது 50% தான் கரெக்ஷன். ஆனால் 50லேருந்து திருப்பி 100 போனால் அந்த ஸ்டாக்கு 100 டபுள் ஆகணும். ஸோ அப்போது இந்த சேலஞ்ச் வந்து டைரக்ட் ஈக்விட்டிக்கு எப்பயுமே இருக்கும். சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது வரைக்கும் நான் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யவே இல்லை, இப்போ நான் இதுக்குள்ளே வந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே வரலாம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். இதை வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக பார்க்கக்கூடாது. இன்ட்ராடேயில் இறங்கக்கூடாது. F&Oவில் பண்ணிட்டு பணத்தை லூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 3 பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். இது 3 தான் இந்தியாவோட பில்லர். ஐடி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட், ஒரு டெக்ஸ்டைல். ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். அதே மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ங்கிறது ஒரு பிரமாதமான செக்டர். இந்த ஏரியாலுமே நமக்கு வந்து ஒரு 2 times ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை ஒரு கரெக்ஷன் ஃபேஸை கடந்து இப்போ மெல்ல மெல்ல ஏற தொடங்கி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய முதலீடுகள் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், இதை தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட கெஸ்ட் ஃபினான்ஷியல் பிராக்டிஷனர் மகேஷ் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மாதங்கி. சார், பங்குச்சந்தை வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருந்தது, நிறைய பேருக்கு வந்து பயம் இருந்தது, மெல்ல மெல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குது இப்போ சினாரியோ? கரெக்ஷன் ஃபேஸை தாண்டி வந்துட்டோம். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக வி ஆர் அவுட் ஆஃப் வுட்ஸ் தான் கேட்டிங்கன்னா நோ. ஸோ சில சேலஞ்சஸ்லாம் இன்னும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியா ஆஸ் சச், இந்தியாவோட மேக்ரோஸ் பார்க்கும்போது இட் இஸ் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். பட் குளோபலாக கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி நீட் டு சி வாட் ஆர் தி சேலஞ்சஸ் தட் வி ஹவ் ஃபேஸ்ட் லாஸ்ட் இயர்லாம் சேலஞ்சஸ் பார்த்தோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கார்ப்பரேட்டோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா. அண்ட் FIS கண்டினியூஸாக வித்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட $29 billion வந்து லாஸ்ட் இயர் வந்து தே ஹவ் சோல்ட் ஃப்ரம் இந்தியன் மார்க்கெட் அண்ட் தே மூவ் அவுட் ஆஃப் இந்தியன் மார்க்கெட். அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து ஸ்டிமுலஸ் நிறைய கொண்டு வந்து தென் திஸ் மணி ஹஸ் மூவ்ட் தேர். அண்ட் அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வாஸ் நாட் தேர் இன் அவர் கண்ட்ரோல். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் இயரில். அண்ட் இந்த வருஷம் என்னெல்லாம் மாறி இருக்கு. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே நம்மளோட ஜிடிபி க்ரோத் வாஸ் அரௌண்ட் 5.6, 5.7 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்த IMF டேட்டா வச்சு பார்க்கும்போது இட் இஸ் அரௌண்ட் 6.5%. ரியலி குட் ஜிடிபி நம்பர். அண்ட் வென் global market ஆர் globally all economies are growing around 2%, 2.5% க்ரோ ஆகும்போது இந்தியா as an economy 6.5% to 7% க்ரோ ஆகுதுங்கிறது ஒரு ஹெல்தியான ஒரு சைன். ஸோ இட் ஷோஸ் தட் வி ஹவ் ஸ்டார்டட் ரிவைவிங் பேக் அண்ட் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, FIS ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 11 நாட்களாக திரும்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா மார்க்கெட்டை நோக்கி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து யூஎஸோட டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக மாறி இருக்குங்க. ஸோ குவிட் சைனா பேக் டு இந்தியாங்கிற மாதிரி இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சைன். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டாக்ஸேஷன் பார்ட்டில் வந்து கவர்மெண்ட் பண்ண ஒரு பெரிய ஃபேவர் வந்து என்னென்னா up to 12 lakhs வரைக்கும் நவ் இட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ. அப்போது ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேருமே அப்ராக்சிமேட்லி 11 to 12 lakhs earn பண்ணுறாங்கன்னா 24 lakhsங்கிறது அவங்களோட டிஸ்போசபிள் இன்கமாக இருக்க போகுது. அப்போ எய்தர் திஸ் மணி வில் கோ பேக் டு சேவிங்ஸ் ஆர் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் இட் பேக். ஸோ இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் இட் இஸ் குட் ஃபார் இந்தியன் எக்கானமி. ஸோ இது எல்லாமே மாறி இருக்கு நமக்கு. ஸோ இது எல்லாமே ஓகே, தீஸ் ஆர் திங்ஸ் விச் ஹஸ் சேஞ்ச்ட் இன் தி ரீசன்ட் பாஸ்ட் as far as India is concerned. சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது வரைக்கும் நான் பங்குச்சந்தையில முதலீடு செய்யவே இல்லை, இப்போ நான் இதுக்குள்ள வந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ள வரலாமா?
பங்குச்சந்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி அசட் கிளாஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருந்து டைம் இருந்து ஃபினான்ஷியல் பேக்கப் இருந்ததுன்னா இது மூணுமே எனக்கு இருக்குது அப்படின்னா ப்ராபப்லி கேன் ட்ரை டைரக்ட் ஈக்விட்டி. இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட டைரக்ட் ஈக்விட்டி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இதுக்கு நிறைய நீங்கள் படிக்கணும், ரிசர்ச் நிறைய பண்ண தெரியணும், டேட்டா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ உங்களுக்கு நாலேஜ் சஃபிஷியண்டாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அண்ட் தேர்டு வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஒரு 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வரும்போது யூ ஷுட் ஹாவ் தட் கட்ஸ். ஒன்று கட்ஸ் இருக்கணும். செகண்டு யூ ஷுட் ஹாவ் எனஃப் மணி டு ரீஇன்வெஸ்ட் பேக் டு தட் பர்டிகுலர் ஸ்டாக் இஃப் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ரைட். உங்களுக்கு அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லை கம்பெனிலே ஏதாவது ஒரு இஷ்யூவா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ரிக்வயர் நாலேஜ். அப்போது நான் ஸ்டடி பண்ணுறது எனக்கு டைம் வேணும். தேர்டு மணி பேக்கப். நான் 1 லட்ச ரூபா அந்த இடத்துல ஒரு 100 ரூபா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இப்போ அது 50 ரூபாய்க்கு வந்திருக்குன்னா அந்த இடத்துல நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு 1 லட்ச ரூபா இருந்தால் தான் என்னோட ஆவரேஜ் பை ப்ரைஸ் வில் கம் க்ளோஸ் டு அபவுட் 75 rupees. அப்போ 75 ரூபாய்க்கு மேலே போனால் தான் I'll see some profit. இல்லாட்டி இந்த 50 ரூபா நான் 100 ரூபா வரைக்கும் நான் வெயிட் பண்ணோன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு மேத் என்னென்னா 100லேருந்து 50க்கு வரும்போது 50% தான் கரெக்ஷன். ஆனால் 50லேருந்து திருப்பி 100 போனால் அந்த ஸ்டாக்கு 100 டபுள் ஆகணும். ஸோ அப்போது இந்த சேலஞ்ச் வந்து டைரக்ட் ஈக்விட்டிக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் டைரக்ட் ஈக்விட்டி பண்ணுறாங்க. லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். இதை வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக பார்க்கக்கூடாது, இன்ட்ராடேயில் இறங்கக்கூடாது, F&Oவில் பண்ணிவிட்டு பணத்தை லூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. சரி, இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து பங்குச்சந்தை பற்றி தெரியும், நான் வந்து கொஞ்சம் நாளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வருஷங்களாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸ்க்குலாம் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்க மாதிரி இருக்கு? ஸோ செக்டார்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஏன்னா எனி எக்கனாமி பார்த்தீங்கன்னா ஆர் இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 3 பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கு, சர்வீசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். இது 3 தான் இந்தியாவோட பில்லர். இதில் கவர்மெண்ட் ஒரு 20-25 இயர்ஸ் பேக் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2001 1988லேருந்து ஒரு 2000 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்து நம்மளோட ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகி நம்ம வந்து சர்வீசஸ் சைடில் போயிட்டோம். அண்ட் அக்ரி வந்து பெருசாக பண்ணல. பட் ஆனால் நம்ம வந்து பேசிக்லி வி கேம் ஃப்ரம் அன் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் எல்லாருமே. ஆனால் அதுக்கப்புறமா சர்வீசஸ் ரிலேட்டடாக வந்து கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் இல்லாமல் போய் மேனுஃபேக்சரிங் சைடில் பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடுச்சு. இந்த டைமில் சைனா வந்து இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி சைனா ஹேஸ் கேபிட்டலைஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தே ஹவ் க்ரோன் பிகர் இந்த லாஸ்ட் 20-25 இயர்ஸ் டைம். இப்போதான் கவர்மெண்ட் வந்து அதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பித்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்லி PLIன்னு சொல்லி கொண்டு வராங்க, China +1 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வந்துட்டு மேக் இன் இந்தியா கான்செப்ட் இதெல்லாமே கொண்டு வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட PLIயில் மட்டும் 14 செக்டார் இருக்குது. அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸை பாஸ் ஆன் பண்ணி தேர் டூயிங் ரியலி குட். ஸோ கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ தீமாக இட் வில் பிளே அவுட். சர்வீசஸ் கேட்கவே வேண்டாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், டெலிகாமாக இருக்கட்டும், ஆல் திஸ் வில் டூ வெல். ஸோ உங்களுக்கு தீம் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங்கும் இதுவும் நல்லா பண்ணும். அண்ட் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ மக்கள் கையில் வந்து பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆக தே வில் ட்ரை டு ஸ்பெண்ட். அப்போது கன்சம்ஷன் ரிலேட்டடாக கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரின்னு சொல்லுவாங்க. டிஸ்க்ரிஷனரி அண்ட் கன்சியூமர் ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த கன்சியூமர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது என்னென்னா எசென்ஷியலான ஐட்டம், ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம், டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாமல் சோப்பாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இல்லாமல் எசென்ஷியலான ஐட்டம்லாம் கன்சியூமர் ஸ்டேபிளில் வரும். இது எனக்கு என்ன மாதிரியான வருமானம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரி அப்படிங்கிறது என்னென்னா நான் எசென்ஷியல் ஐட்டம். என்கிட்ட எக்ஸஸாக இருக்க மணியை செலவு பண்ணுறதுக்கு வெக்கேஷனாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், 1-2 மொபைலை வச்சுக்கிறது, இதெல்லாம் கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரி. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா மக்கள் கையில் பணம் புழக்கம் ஜாஸ்தி ஆக என்ன நடக்கும்னா இப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாயிருச்சு. மக்களுக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இப்போ ரெப்போ ரேட் கட் பண்ணனால என்ன நடக்கும்னா அவங்களோட இஎம்ஐ சர்வீஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாகும். எகெயின் தட் வில் கெட் டிரான்ஸ்லேட்டட் டுவர்ட்ஸ் சேவிங்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் கன்சம்ஷன். இப்போ கன்சம்ஷன் ரிலேட்டடாக பயங்கரமாக பிக்கப் ஆக போகுதுங்க. ஸோ தீஸ் ஆர் தி செக்டர்ஸ் விச் வி கேன் ஃபோக்கஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெட்டரான செக்டராக இருக்கும். மக்களுக்கு வந்து அடுத்த ஒரு இங்கேருந்து இந்த இயரில் அலோகேஷன் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 3 to 5 years டைமில் தில் சி பிகர் கிரைன்ஸ்.
சரி, மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ தீமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு அவுட் பிளே இன் அ வெரி பிக் வே. ஈஸியாக இங்கேருந்து வந்து ஒரு 2 times ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ தீமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ங்கிறது ஒரு பிரமாதமான செக்டர். அந்த இடத்துலையும் நம்ம வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த ஏரியாலுமே நமக்கு வந்து ஒரு 2 times ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. சரி, இப்போ எந்தெந்த செக்டர் வந்து நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த செக்டர் பக்கம் போக வேண்டாம்? செக்டார்ஸ் வந்து நீங்கள் அண்டர் வெயிட்டாக இல்லை அவாய்ட் பண்ண வேண்டிய செக்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நார்மலாகவே ஸ்பெண்டிங்ஸ் வந்து யூஎஸில் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஐடி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் செகண்ட் வந்து ஆட்டோ காம்போனன்ட்ஸ். ஸோ ஆட்டோ காம்போனன்ட்ஸ் வந்து ஏன்னா நம்ம யூஎஸ்க்கு தான் மேஜராக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல டெக்ஸ்டைல். ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஃபார்மா வந்து நம்ம ஜென்ரிக் மெடிசன்ஸாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் ஸ்டில் இந்த நெக்ஸ்ட் 90 days அவர் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கா இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வில் ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ அதனால் வந்து ஏன்னா டெக்ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சென்சிட்டிவான ஒரு ஏரியா. அங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு சப்போஸ் டேரிஃப் வந்து ஜாஸ்தியாக போட்டுட்டாங்கன்னா தென் அந்த செக்டர் அடிவாங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப. ஏன்னா வியட்நாமும் பங்களாதேஷ்க்கும் ஃபேவரபுளாக மாறும் அது நம்மளுக்கு டேரிஃப் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் அந்த 3 months டைமுக்கு அப்புறமா தான் வில் ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி. அதுக்கப்புறமா இந்த செக்டர்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போகிறது பெட்டராக இருக்குங்க. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.